ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டாவை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டேட்டா ஷோவாகும் உங்கள் டெஸ்க்டாப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இப்போ இங்கே கஸ்டமர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு காலம் இருக்கா. ஸோ இந்த கஸ்டமர் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ இப்போ முன்னாடி போய் பார்த்தோம்னா கஸ்டமர் பிளேஸ் இங்கே சென்னைன்னு இருக்குது. ஸோ சென்னைனா இங்கே கஸ்டமர் டிஸ்ட்ரிக்ட் வேணாம், கஸ்டமர் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோமே. ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே கஸ்டமர் பிளேஸ் சென்னைன்னு இருக்கா. இப்போ சென்னைனா என்ன ஸ்டேட் வரும் அப்படின்னா இங்கே நம்ம தமிழ்நாடுன்னு டைப் பண்ணணும். ஸோ அடுத்தது ஸ்டேட் தேவைப்படுது. இதுக்கு நம்ம மறுபடியும் முன்னாடி போய் இப்படி தேட வேண்டியதாக இருக்குது. இப்போ இது என்னன்றதை முன்னாடி போய் தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த காலம் மறையாமல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் இப்போ யூஸ் பண்ணுறேன் எப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த டேட்டா நமக்கு தேவை. கஸ்டமர் பிளேஸ் இருந்தால் தான் கஸ்டமர் ஸ்டேட்டு தெரியும். ஸோ கஸ்டமர் பிளேஸ் இந்த டேட்டா நமக்கு தேவைன்னா, இப்போ சென்னையா, இதுக்கு பக்கத்தில் எந்த டேட்டா நமக்கு தேவையோ அதுக்கு பக்கத்து செல்லில் பக்கத்து செல்லில் இது வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் தெரியுதுங்களா, அந்த மூவிங் பாக்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த வியூ இருக்குது பாருங்களா, அந்த மேலே அந்த வியூ ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பேன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும் டேட்டா. ஸோ இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போனாலும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அழியாது. நமக்கு தேவைப்படுறது இது தானே. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே நமக்கு அழியாது. இப்போ கஸ்டமர் ஸ்டேட்டு இப்போ ஈஸியாக நம்ம அடிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செல்லில் சென்னைனா, இப்போ நம்ம சென்னைனா என்னது, தமிழ்நாடு ஸ்டேட்டு. அடுத்து கொச்சின்னா கேரளா அடிச்சுங்க. மும்பைனா மகாராஷ்டிரா, குண்டூர்னா ஆந்திரா, மதுரைனா தமிழ்நாடு தான் வரும். ஸோ இதுக்காக இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இங்கே எத்தனை டேட்டா வேணாலும் அடிச்சுக்கிட்டே போகலாம். முன்னாடி அப்படியே மூவ் ஆகாது. ஸோ இப்போ வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து விட்றோன்னா எடுத்து விட்டுக்கலாம். மறுபடியும் எங்கே வச்சு இது பண்ணணும், ஃப்ரீஸ் போட்டோமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு ஃப்ரீஸ் போய்க்கணும். ஃப்ரீஸ் பேன்ஸில் அன்ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டேட்டாவை நம்ம பார்க்குறதுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டாவை பார்க்குறதுக்காகனா, இப்போ டோட்டல் அமௌண்ட்டு இப்போ சென்னைன்னு இருக்கா. இப்போ சென்னையில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் சேல் ஆகிருக்கு அப்படின்னா, திரும்ப இங்கே லாஸ்ட்டுக்கு பார்க்குறதுக்குள்ளே 280 சேல் ஆகிருக்கு. ஆனால் முன்னாடி டேட்டா நமக்கு தெரில, அடுத்து இந்த இது தெரியல. ஸோ அதுக்காக மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரீஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு ஃப்ரீஸ் போட்டிங்கன்னா, இப்போ சென்னையில் எவ்வளோ டேட்டா, இப்போ குண்டூரில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னா இந்த குண்டூர் அழியாது. டோட்டல் அமௌண்ட்டு 2184 ரூபா. ஸோ இந்த குண்டூரில் 2184 ரூபா சேல் ஆகிருக்கு. ஓகேங்களா. மும்பையில் 336 சேல் ஆகிருக்கு. கொச்சினில் 448 ரூபா சேல் ஆகிருக்கு. இது எப்படி பார்த்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணதுனால தான் நம்ம பார்த்துக்க முடியுது. 448 எங்கன்னா கொச்சின்னு பார்க்க முடியுது, 2184 குண்டூர்ன்றது பார்க்க முடியுது. ஃப்ரீஸ் பண்ணால் தான் பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை. இப்போ ஃப்ரீஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வேறு எதுக்கு இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கீழே ஒரு டேட்டா வச்சுருக்கேன். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை அப்படின்றது நமக்கு தெரியணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அதர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்றது தெரியணும். இப்போ இதுக்கு இப்போ நமக்கு தெரியாது. இப்போ மேலே போக வேண்டியது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த இடத்துல இருக்கா. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மொத்தம் 5. ஸோ 5 இருக்கா. ஸோ 5 இங்கே எடுத்து டைப் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே போட்டிருப்பீங்க தமிழ்நாடு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு இங்கே எவ்வளோ, இப்படி கீழே மறைஞ்சிருது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரால் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே எண்ட் ஆஃப் தி டேட்டா இங்கே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பேன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது லாக் ஆகிரும். மேலே இருக்கிற இந்த டேட்டாவே லாக் ஆகிரும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் ஈஸியாக இங்கே டைப் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனைனா இங்கே நம்பர் ஆஃப் 5ன்னு போட்டுக்கலாம். கண்டென்ட் 5. ஸோ இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னா நீங்கள் அந்த லாஸ்ட்டு போயிடலாம். லாஸ்ட்டு போயிட்டு தமிழ்நாட்டில் சேல் அமௌண்ட் இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 9730 ரூபா. ஸோ 9730.
இந்த மாதிரி இதுக்காக கீழே இருக்கிற டேட்டாவுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ மேலே அப்படியே டேட்டா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம என்னனாலும் அடிச்சுக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அடிச்சுக்கிட்டே போனாலும் மேலே அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். இதுக்காக தான் இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.